என்ன ப்ரோ அதிசயமா வேலைலாம் செஞ்சுக்கிறீங்க? ப்ரோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து. ஜிம் ரெனோவேஷன் போயிட்டு இருந்துச்சு, அதான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். சூப்பர் ப்ரோ. நானும் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று கேட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் பாட்டு பதில் சொல்லாமல் போயிட்டே இருக்கீங்க. அப்படியா? என்ன ப்ரோ மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? நானும் உங்களை சிக்ஸ் பேக் இருக்கணும்னு சொன்னேன்ல. அதெல்லாம் கஷ்டங்க, ரொம்ப டெடிகேஷன் இருக்கணும், முக்கியமாக ஃபுட் கண்ட்ரோல் இருக்கணும். என்ன மேடம் என்ன எதிர்பார்க்கலையோ? அப்படியே போயிடுவேன்னு நினச்சிங்களோ? ப்ரோ அவளை விடுங்க ப்ரோ, எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க ப்ரோ. யோ அதெல்லாம் கஷ்டங்க, நீ ஜிம்முக்கு வரேன்னு சொல்லு, நானே உன்னை பர்சனலாக ட்ரெயின் பண்ணுறேன். அப்படியா ப்ரோ? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரைட், அண்ட் நீங்கள் கூட ஜிம்முக்கு வரலாம், நம்ம ஜிம்மு யூனிசெக்ஸ் தான். ப்ரோ அவளால் இந்த கறி வெட்டுற கதையே தூக்க முடியாது, அவள் ஜிம்மில் வந்து வெயிட்டு தூக்க போகிறாளா? ப்ரோ நாளைக்கே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ப்ரோ. யோ இரியா, நீ இதே டெடிகேஷனோடு இருக்கியான்னு டெய்லியும் கடைக்கு வந்து பார்க்குறேன். எல்லாம் கரெக்டாக இருந்தா அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உனக்காக தான் ப்ரோ இந்த கடைக்கு டெய்லி வரேன். ப்ரோ நீங்கள் டெய்லி நம்ம கடைக்கு மட்டும் வாங்க, 1 கிலோ சிக்கன் நானே உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன். யார் வீட்டு சிக்கனை யாருக்கு ஃப்ரீயா கொடுக்கறது? பேச்சுக்கு சொன்னமா? பேச்சுக்கு சொன்ன மாதிரி தெரியலையே. நம்ம கடையில் அடிக்கடி சிக்கன் காணாம போதே, சைடில் எதுவும் வியாபாரம் பார்க்குறீங்களோ? ஏமா தாயே, எனக்கு இருக்கிறது ஒரே பொழப்பு தான், அது தேவையில்லாம் மண்ணள்ளி போடுறாரு.